See you. நம்ம டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 237 ஸ்கூல்ஸு, அதில் 1253 டிரைவர்ஸ். ஸோ உங்களை நம்பி தான் ஒரு பள்ளிக்கு உள்ள சில குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம அரசாங்கத்தில் GO 274 அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதில் ஒரு ஸ்கூல் பஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அது ஒரு SOP இருக்குது. ஸோ டிரைவர்ஸ் கேபின் எப்படி இருக்கணும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கு உள்ள கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து லைசன்ஸில் எவ்வளோ என்னென்ன வயலேஷன்ஸை பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணியிருந்தால் எங்கெல்லாம் கேன்சல் ஆகும், அதுமாதிரி உங்களுக்குள்ள பொறுப்பு என்ன, அட்டண்டன்ஸ்க்கு ஒவ்வொரு பள்ளி போக்குவரத்து உள்ள பஸ்ஸுக்கும் உள்ள கண்டிஷன்ஸில் ஒரு அட்டண்டன்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அட்டண்டன்ட்டுக்கு என்னென்ன டியூட்டிஸ், அவங்களுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, ஸோ இதை தெளிவாக வந்து வரையறுத்து நம்ம அரசாங்கத்தில் GO 274 இருக்குது. அந்த GO படி இன்றைக்கி ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி, இந்த கமிட்டியில் நம்ம DSP AR ஒன் ஆஃப் தி மெம்பர், அது போக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள CEO சார் அவர் ஒரு மெம்பராக, அண்ட் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவங்க ஒன் ஆஃப் தி மெம்பர், இது போக MI இன்ஸ்பெக்டர் மெம்பர்ஸ், இவங்க போய் அந்த GO உள்ள கண்டிஷன்ஸு ப்ளஸ் நம்ம அரசாங்கம் வரையறுத்துக்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பேருந்தையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு பேருந்துலையும் அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா, இன்கேஸ் வயலேஷன்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இதை பற்றி முடிவெடுக்கத்தான் நம்ம இந்த கமிட்டி. இது வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு அவேர்னஸ் தான், யாரும் இது பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் என்னென்ன கண்டிஷன், ஏன்னா உங்களை நம்பி வந்து ஒரு 70 உயிர்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்களை பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் தீயணைப்புத்துறை வந்து ஒரு டெமோ கொடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு வெஹிக்கிளில் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி என்னென்ன பண்ணணும், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வெளியேற்றணும், அதை கையாளுறதுல என்னென்ன இது இருக்குது, இடர்பாடு என்ன பிரச்சனை, அதை எப்படி வந்து களையிறது, நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணணும், இதை பற்றி ஒரு டெமோ. இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு இதாக 41 பள்ளிகளில் உள்ள 189 பேருந்துகளுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸு இதில் என்னென்ன இருக்குதோ இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் தான். இது எல்லாமே நம்ம அரசாங்கத்தில் நம்மள உள்ள குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து இதை கவனக்குறைவு இல்லாமல் எல்லா ஓட்டுநர்களும் பயன்படுத்திக்கும் மாதிரி. இது திறந்துட்டு நீங்க மூடுங்க, ஒரு நிமிஷம் அதை மூடிட்டு திறங்க. திறக்கும் போது கிட்ட போகாதீங்கப்பா, டபார்னு அடிக்கும். கொஞ்சம் தள்ளி கையை தள்ளி வைங்கப்பா. ஆயிடுச்சு சார், தள்ளிப்பா மேலே வந்து அடிக்கும். இல்லைங்க, இதை மாற்றுங்க, இதை மாதிரி போட்டிங்கன்னா இந்த இது வந்து ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லை. அதாவது நீங்கள் சரியாக போட்டல, போட்டுறது சிரமமாக இருக்குது, திறக்கிறதும் திருப்பி லாக் பண்ணுங்க. திருப்பி லாக் வண்டி எடுக்கிறாங்க. டோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோய் கூட வரக்கூடாது. கரெக்டாக, அதாவது விபத்துன்றது ஒரு விஷயம், நோய் கூட வரக்கூடாது. உள்ளே போனால் அவனுக்கு சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும் இல்லையா? இப்படி இருந்தால் எங்கேயும் சுகாதாரம் இருக்கும். ஒழுங்கா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் எதுவுமே விடாதீங்க சார். இங்கே பாருங்க, ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. இந்த மாதிரி சும்மா இந்த குப்பை சீட்டெல்லாம் வச்சுட்டெல்லாம் கொடுக்காதீங்க. க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.